உடலுடைய எல்லா பாகமும் தலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? காலும் ஒரு உறுப்பு தான், காலும் இருக்க வேண்டும், கையும் இருக்க வேண்டும். கையிலே கூட வலது கை ஒன்று இடது கை ஒன்று. யாருக்காவது கொடுத்தாலோ அல்லது யாரிடத்தில் வாங்கினாலோ வலது கையால் கொடுங்கள், வலது கையால் வாங்குங்கள். யாராவது கொடுக்கிறார்கள், குழந்தை இடது கையை நீட்டினால் உடனே என்ன சொல்லுவோம்? கையை தட்டிவிட்டு இடது கை நீட்டாத வலது கையில் வாங்க. அப்ப இடது கை மோசமா? அப்படியான எல்லா கையும் வலது கை ஆயிருமா? எல்லா கை ஆக்கிட முடியுமா? சரி, யார் மேலாவது கால் பட்டுச்சு, கைப்பட்டா சந்தோஷம், கால் பட்டுச்சு உடனே என்ன செய்ய வேண்டியது வருது? அதுக்கு தண்டனையாக நம்ம நாட்டு பழக்கம் குனிஞ்சு அவரை தொட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும். பெரிய தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சுங்கன்னு அர்த்தம் இருக்கு. சாரி சொல்ற பழக்கம் இல்ல, மன்னிச்சுங்கன்னு சொல்ற பழக்கம் இல்ல. தொட்டு நம்ம ஊர் பழக்கம், எல்லா ஆட்களும் அப்படி பழக்கம் இல்ல, நம்ம ஊர் பழக்கம் அப்படி. அது தண்டனை. அது கால்பட்டதுக்கு. கைப்பட்டா அந்த தண்டனை இல்ல, மற்ற உறுப்புகள் பட்டால் தண்டனை இல்ல, கால்பட்டால் மட்டும் என்ன? எனவே காலை கையாற்றி விட முடியுமா? கையை தலையாற்றி விட முடியுமா? தலையை மூளையாற்றி விட முடியுமா? இல்லை சகோதரர்களே, உறுப்புக்கு மத்தியிலே வேறுபாடுகள் இருந்துதான் தீரும். இது மூளை உயர்ந்தது எல்லாவற்றை விட. உலகத்திலே எல்லா உறுப்புகளை மாற்றக்கூடிய முறை வரலாம். கிட்னி மாற்றுகிறார்கள் சாதாரணமாக, மாற்றி மாற்றி ஹார்ட் கூட மாற்றி விடலாம். ஆனால் உலகத்திலே ஒன்றே ஒன்று, மூளை கியாமத் வரை மாற்ற முடியாது என்பது நம்முடைய சவால். இப்ப என்ன ஆகும்? என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சு, அதற்கு மூளை எடுத்து எனக்கு வச்சு, மூளைதான் வேலையை செய்யுது, பேசவே வைக்குது. இப்ப மூளை மாற்றி விட்டுட்டா ஆளே வித்தியாசமாயிரும். என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப சாதாரண ஒருவருடைய மூளை எடுத்து ஒரு பெரிய, அதாவது அவர்களுக்கு சாதாரண மூளை வச்சு இந்த சாதாரண ஆளுக்கு கொண்டு போய் அந்த பெரியவருடைய மூளையை கொண்டு வந்துச்சா இவனுடைய மற்ற உறுப்பு அந்த மூளைக்கு ஒத்துழைக்காது, மற்ற உறுப்புகள் மூளைக்கு ஒத்துழைக்காது. எனவே கியாமத் வரை மூளையை மாற்ற முடியாது. என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சிருது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? நம்ம பையனை மௌல்வி ஆக்கணும்னு சொன்னா இதுல ஒரு மௌல்வியை பிடிச்சிட்டு போய் இவர் மூளை எடுத்து பையனுக்கு வச்சு விட்டுறோம். அவன் நாளைதான் தப்சீர் செய்ய ஆரம்பிச்சான். நடக்காது சகோதரர்களே. நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம். ஏன்? குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலிருந்து இதை புரிய முடிகிறது. மூளை என்பது அல்லாஹ் தஆலா தனியாக தந்திருக்கிற பகுத்தறிவு கொண்ட மூளை நமக்கு இருக்கிறது. அந்த மூளையை இப்ப அந்த மூளை எடுத்து இதை விட இப்படி வித்தியாசமா சிந்திச்சா இந்த மூளை எடுத்து நம்ம வீட்டு மாட்டுக்கு வச்சிடறது. என் மூளை எடுத்து மாட்டுக்கு வச்சிடறது, மாட்டு மூளை எடுத்து எனக்கு வச்சிடறது. என்ன ஆகுது சகோதரர்களே? யோசிக்கவே முடியாது. எனவே மூளை உயர்ந்தது, தலை உயர்ந்தது, கை உயர்ந்தது, கால் மட்டமாக கருதப்படலாம், எல்லாம் இருக்கலாம். கக்கூசுக்கு போகும்போது இடது காலை முன்னே எடுத்து வைக்க வேண்டும், வெளியே வரும்போது வலது கால். அது அந்த கால் கோபித்துக் கொண்டது. அது என்ன மட்டும் கக்கூசுக்கு போகும்போது வைக்கிற முதல்ல என்று இடது கால் கோபித்துக் கொள்ள முடியுமா? அது இயற்கை. இதே போல உலகத்திலே சிலர் கோடீஸ்வரர்களாக, சிலர் ஆளுகிறவர்களாக, சிலர் ஆளப்படுகிறவர்களாக, சிலர் சாதாரணமானவர்களாக, சிலர் உயர்ந்தவர்களாக, சிலர் செல்வந்தராக, சிலர் ஏழையாக, இப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் சோசலிசம் அமல்படுத்தப்படும். எப்படி? செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகள் செல்வந்தர்களிடத்தை கேட்காமல் இருக்க வேண்டும். இதுதான் சோசலிசம். ஏழைகள் செல்வந்தரத்தை கேட்காமல் இருக்க வேண்டும், செல்வந்தர்கள் ஏழைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த சோசலிசத்தை அமல்படுத்தித்தான் ஆக வேண்டும். நான் சொல்ல விரும்புகிறேன், சோசலிசம் என்று சொல்லுகிறவர்களே சோசலிசத்துக்கு மாறாக நடக்கத்தான் செய்கிறார்கள். ரயிலிலே போகிறோம், ரயிலிலே சாதாரணமான ரயிலில் பிரயாணம் செய்து அந்த நேரத்தில் போய் ரயிலில் ஏறணும். இங்க இருந்து மெட்ராஸுக்கு போற வண்டியில ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ஏறணும். கடைசி நேரத்தில் உள்ள போய் பார்த்தா உட்கார கூட இடம் இல்லை, இப்பொழுது நான் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறினால் என்னை டிடி என்ன கேட்பார்? நீ ரிசர்வ் பண்ணி இருக்கிறியா? கேட்பாரா இல்லையா? ரிசர்வ் பண்ணியிருந்தா பர்த் கிடைக்கும், படுக்கிறதுக்கு சரியா கிடைக்கும். இங்க 60 பேர் நெருக்கி எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்தை அங்கே 6 பேருக்கு தரப்படுகிறது. இங்கே 60 பேர் நெருக்கி எடுத்துக்கொண்டு நிற்க கூட இடமில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே 6 பேருக்கு அமைதியாக படுத்து தூங்குவதற்கு இடம் மட்டுமல்ல, காவலுக்கு ஒரு டிடிஇ அவரும் இருக்கிறார். இங்கே என்ன காணா போனாலும் தெரியும், ஆளே காணா போனா கூட தெரியாது. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல அங்க ஒரு பெட்டி காணாமல் கூட போக முடியாது. அவர் டிடி காவலுக்கு இருக்கிறார். இந்த வித்தியாசம், இந்த மனிதருக்கும் அவருக்கும் நீங்கள் வித்தியாசம் கொடுத்தீர்களே, எதை வைத்து வித்தியாசம் கொடுத்தீர்கள்? அவர் 20 ரூபாய் அதிகமாக கொடுத்தார் என்ற காரணத்தினால் தானே. அவர் 20 ரூபாய் பர்த் சார்ஜ் கொடுத்திருக்கிறார், 20 22 ஆக கொடுத்திருக்கிறார். அந்த 22 காரணமாகத்தானே வித்தியாசப்படுத்துகிறீர்கள். இதே போல பிளைட்ல செல்லுங்கள், அங்கே பிசினஸ் கிளாஸ் சரியாக இருக்கிறது, 3 பேர் இடத்தை 2 பேருக்கு கொடுத்து கால் நீட்ட சௌரியமாக. என்ன, அதை விட இவர் கொஞ்சம் ரூபாய் அதிகமாக கொடுத்திருப்பார். ரூபாயின் காரணமாக வித்தியாசம் இந்த உலகத்திலே இருக்கும், இருக்கத்தான் வேண்டும். ஆனால் ரூபாய் உள்ளவர்கள், செல்வம் உள்ளவர்கள், செல்வமில்லாதவர்களை அனுசரித்து அரவணைத்து நடக்க வேண்டும். இதற்குத்தான் பெயர் சோசலிசம். தவிர எல்லோரும் செல்வ
செல்வந்தனாக முடியாவிட்டால் எல்லோரும் ஏழையாகி விடுங்கள் என்பது இது சோசியலிசம் இல்லை சகோதரர்களே. எனவே இந்த உலகம் முழுவதையும் ஒரு கயிற்றால் இணைக்க வேண்டுமானால் உலகம் முழுவதிலும் ஈமான் பரவ வேண்டும். எப்படி உடல் முழுவதும் ஈமான் பரவி இருக்கிற காரணத்தினாலே இந்த உடல் ஒன்றோடு ஒன்று ஒத்துழைக்கிறதோ அதே போல உலகம் முழுவதும் ஒத்துழைக்க வேண்டுமானால், ஒருவர் ஒருவரோடு ஒத்துழைக்க வேண்டுமானால், ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமானால், உலகத்தினுடைய மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை செம்மைப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் சகோதரர்களே, ஈமானை உலகத்திலே பரத்த வேண்டும். ஈமானை பரத்தத்தான் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வேறு எதற்காகவும் பிறக்கவில்லை. யாராவது நான் வேறு எதற்காக பிறந்திருக்கிறேன் என்று அவர் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார், சொத்து சேர்த்துக் கொண்டே இருக்கிறார், சொத்தை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார். சேர்க்கட்டும், எதுவரை சேர்ப்பார்? கடைசி மூச்சு வரை தான் சோதர்களே. அதற்கு பிறகு இந்த சொத்துக்கு உரியவர் அவரே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இந்த வீட்டிலிருந்து ஒரு எலி வெளியே வந்தது, அந்த வீட்டிலிருந்து ஒரு எலி வெளியே வந்தது, இரண்டும் பேசிக் கொண்டிருந்தது. பேசி முடித்த பிறகு எலி சொல்லுச்சா, நேரமாச்சு நான் போறேன், என் வீட்டுக்கு போறேன். இந்த எலி சொல்லுச்சு, நான் என் வீட்டுக்கு போறேன். சகோதரர்களே, அந்த வீட்டையும் பங்களாவையும் நான் என்னுடைய பெயரிலே ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிறேன். என் வீட்டு எலி சொல்லுகிறது என் வீடு என்று, என் வீட்டு பாச்சானும் பள்ளியும் சொல்லுகிறது என் வீடு என்று, நான் சொல்லுகிறேன் என் வீடு என்று. என்னல் ஆறுதல் இல்லா, இந்த பூமி முழுவதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய நாமத்தை பிரகடனப்படுத்தத்தான் பிறந்திருக்கிறேன் என்று உறுதி கொள்ளுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக, செம்மையாக, இன்பமாக, இத்துன்பத்தையே காணாதவர்களாக இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தின் வாசனை பெறுவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அதற்குரிய வழிதான் இந்த மதரசாக்கள், இந்த அன்பு மௌலவிகள், உலமாக்கள் அதற்குரிய முயற்சி செய்கிறார்கள். ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாகிர்தாவான இருந்து மேடையில் அமர்ந்திருக்கும் மூத்த உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கும் ஆலிம் பெருந்தகைகளே, அன்பிற்குரிய மாணவ நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையும் அருளும் நம்மை முன்னோக்கி இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம்தான் நாம் சிஹாசித்தா என்று சொல்லப்பட்ட இந்த கிரந்தங்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உள்ள வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உம்மத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த 6 கிதாபுகள், ஹதீஸுடைய இந்த 6 கிதாபுகள் தீனுடைய அடிப்படையை நிலைநிறுத்தக்கூடிய அஸ்திவாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதிலே யாருக்கும் எந்த ஐயமும் எந்த காலத்திலும் இருந்ததும் இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காலத்துக்கேற்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே வந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்திலே குர்ஆன் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. குர்ஆன் ஆங்காங்கே எழுதப்பட்டுக் கொண்டே இருந்ததை தவிர குர்ஆன் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. அவ்வப்பொழுது காத்திபே வஹி வரும் பொழுது எழுத தெரிந்த சஹாபத்துகள் அவர்களை எழுத சொல்லுவார்கள், அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் எங்கெங்கோ பரவி கிடந்ததை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே யமாமா என்ற யுத்தத்தின் போது 70 காரிகள் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாகிவிட்டார்கள். குர்ஆனை மனனம் செய்திருந்த 70 காரிகள் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாகிவிட்ட பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், இப்படியே காரிகள் சென்று கொண்டிருப்பார்களே ஆனால் பிறகு குர்ஆன் என்ன ஆகும்? ஆகையினாலே அமீருல் முஃமினீன் அவர்களே, தாங்கள் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு ஆணையிடுங்கள், உத்தரவிடுங்கள், இது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொன்னார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், கைஃப தஃபாலு ஷைஅன் லம் யஃபால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
குர்ஆனை நீங்கள் ஒன்று சேர்க்க சொல்லுகிறீர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். கைஃப தஃஅலு ஷையன் லம் யஃஅல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, அவர்கள் செய்ய சொல்லவும் இல்லை. செய்ய சொல்லி இருந்தால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாங்களோ அல்லது வேறு யாரிடத்திலாவது சொல்லி இருந்தால் அவர்களை ஆதாரம் காட்டியோ சொல்லி இருப்பார்கள். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ சொல்லி இருக்கிறார்கள் குர்ஆனை ஒன்று சேருங்கள் என்று. ஆனால் அப்படி சொல்லவில்லை. மாறாக ஹஜ்ரத் உமர் பதில் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஃபீஹி கைரும், இதிலே மிகவும் நன்மை இருக்கிறது, ஆகையினால் குர்ஆனை ஒன்று சேருங்கள், ஒரு இடத்தில் தொகுத்து வையுங்கள். திரும்ப திரும்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிக் கொண்டே இருக்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத காரியத்தை நாம் செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக சொல்லுகிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹத்தா ஷரஹல்லாஹு ஸத்ரி, அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளத்திலே இது சரிதான் என்ற விளக்கத்தை போட்டுவிட்டான், நான் அதை ஏற்றுக்கொண்டேன். பிறகு நான் இதற்கு இந்த வேலைக்கு யாரை நியமிக்கலாம் என்று யோசித்தேன். அதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திபே வஹியாக இருந்தார்கள், வஹி எழுதிக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களை அழைத்து நான் சொன்னேன், இப்படி யமாமாவிலே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி குர்ஆக்கள் காரிகள் ஷஹீதாகிவிட்டார்கள், எனவே குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள். அந்த அபிப்பிராயத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே சொல்லுகிறேன், ஃபஇன்னக ரஜுலுன் ஷாபுன், நீங்கள் வாலிபராகவும் இருக்கிறீர்கள், அறிவு தீட்சையுடையவர்களாகவும் இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வஹியை எழுதக்கூடியவராகவும் இருந்திருக்கிறீர்கள், உங்களால் இது இயலும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நீங்கள் குர்ஆனை அதை ஒன்று சேருங்கள், ஒரு இடத்தில் தொகுக்கக்கூடிய வேலையை, அந்த பணியை செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார். ஹஜ்ரத் ஸைத் என்ன கேட்டார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸைத் கேட்ட கேள்வி இதுதான், கைஃப தஃஅலானி ஷையன் லம் யஃஅல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு காரியத்தை எப்படி செய்ய துணிகிறீர்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் உமரிடத்திலே கேட்ட அதே கேள்வியை ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இரண்டு பேரிடத்திலும், நீங்கள் இருவரும் எப்படி இந்த காரியத்தை செய்ய துணிகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் செய்யவும் இல்லை, செய்ய சொல்லவும் இல்லை, பின்னாலே காலத்தில் இப்படி ஒரு தேவை வரும், நீங்கள் செய்யுங்கள் என்று இஷாரா செய்யவும் இல்லை, பிறகு எப்படி செய்கிறீர்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னார்கள், வல்லாஹி ஃபீஹி கைர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதிலே கைர் இருக்கிறது. இப்படித்தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. இதை தொகுத்து ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கடைசி வரை அது இருந்து வந்தது. பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய খিলাফத்துடைய காலத்திலே ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈராக்கிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அர்மேனியா ஆதர்பைஜானுடைய அந்த யுத்தத்திலே ஈராக் வாசிகள் குர்ஆனை ஓதும் பொழுது 7 வகையான கிராத் இப்பொழுதும் இருக்கிறது. அப்படி 7 வகையாக அவர்கள் கிராத் ஓதுகிறார்கள். உன்சிலல் குர்ஆன் அலா சபஅத்தி அஹ்ருஃபின், 7 வகையான, எப்படி நம்முடைய வாசியிலே இருக்கிறது, தமிழிலேயும் எத்தனையோ வகை இருக்கிறது. மதுரை தமிழ் ஒன்று இருக்கிறது, திருநெல்வேலி தமிழ் ஒன்று இருக்கிறது, சென்னை தமிழ் ஒன்று இருக்கிறது, இப்படி ஊருக்கு தமிழ் வித்தியாசப்படுகிறது. எல்லாம் அர்த்தம் ஒன்றுதான். ஆனால் தமிழை உச்சரிக்கக்கூடிய வாணியிலே உச்சரிப்பே வித்தியாசப்படாத வாசிகள் இருக்கிறதே, அது சில வாசிகள் தான். ஆங்கிலம் இருக்கிறது, எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரியாகத்தான், எழுதுகிற பாஷையும் அதுதான், பேசுகிற பாஷையும் அதுதான். இதுபோல சில பாஷைகள் தான் வித்தியாசப்படுவதில்லை. இப்பொழுதும் கூட அரபி பாஷையை எடுத்து பார்ப்போமேயானால் சில நாடுகளிலே சென்று பார்ப்போமேயானால் அந்த நாட்டுக்காரர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை கூட நம்மால வழங்க முடியாது. எங்களுடைய ஒரு மிஸ்ரி இருந்தார் ஜமாத்திலே, ஈஜிப்ட் நாட்டுக்காரர், சூடானிலே எங்களுடனே இருந்தார். அவர் ஒரு கிராமவாசி. அவர் பயானுக்கு சில நாளில் அவர் பயான் செய்வார். மகரிபுக்கு பிறகு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பயான் செய்வார். நான் சொல்லுகிறேன், ஒரு எழுத்து கூட எனக்கு வழங்காது. அரபியில் தான் பயான் செய்கிறார். அரபி கிதாபை வைத்து படிக்கிறோம், ஓதுகிறோம், நாமளும் முடிந்த அளவு அரபியிலே பேசுகிறோம், அரபு நாட்டிலே இருக்கிறோம். ஆனால் அரபி செய்கிற பயானிலே ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பேசினார் என்று அரபிதான். இதற்கு சாதாரணமாக மிஸ்ரிலே ஜன்னத் என்று சொன்னால் சொர்க்கம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது கூட மிஸ்ரிலே போனால் அல்லது ஒரு மிஸ்ரி இங்கே வந்தால் அவர் பேசுவார், நபகல் கன்னா,
அவர் சொல்லுகிறார் நபுகள் கன்னா. ஒரு உறுதிக்கார தரிமா செஞ்சார், நாமெல்லாம் கரும்பை தேடுகிறோம். ஜன்னத்துக்கு தான் அவனுக்கு ஜீமத் காஃபா அவங்க உச்சரிக்கிறாங்க. ஜீமை தான் காஃபாக உச்சரிக்கிறாங்க மிஸ்ரிலே. அதனால் அவர் நபுகள் ஜன்னாவுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல, நாம் சொர்க்கத்தை தேடுகிறோம் சொல்ல வேண்டிய இடத்துல நபுகள் கன்னான்னு சொல்றார். உருதுல கன்னாட கரும்பு. இவர் உருதுகார தெரிஞ்சுமாவுக்கு போய் நின்றவர், நாம் எல்லாம் கரும்பை தேடுறோம் கரும்பு தேடுறோம் தெரிஞ்சுமா செய்யறார். அவர் சொல்றார் சொர்க்கத்தை தேடுறோம். இதுவெல்லாம் சாதாரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள். அரபியிலே மொழியிலே ஏற்றத்தாழ்வு என்பது இயற்கையாக ஏற்படுகிறது. இப்படி ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே ஹஜரத் ஹுதைஃபா அவர்கள் வந்து சொன்னார்கள், ஈராக்கிலே நான் பார்த்தேன் வித்தியாசமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹஜரத் உஸ்மான் இடத்திலே சொன்னார்கள், அத்ரிக் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தை ஹஜரத் அமீருல் முஃமினீன் அவர்களே காப்பாற்றுங்கள். தங்களுடைய வேதங்களிலே அபிப்பிராய வேதம் ஏற்பட்டது போல, அவர்கள் அபிப்பிராய வேதப்பட்டு தங்களுடைய வேதங்களை கெடுத்துக் கொண்டது போல குர்ஆனை இவர்கள் கெடுப்பதற்கு முன்னாலே இதை ஒரே மாதிரியாக ஓதுகிற மாதிரி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜரத் உஸ்மான் ஹஜரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே ஹஜரத் அபூபக்கர் தொகுத்த குர்ஆன் இருந்ததே, அந்த குர்ஆன் ஷரீஃபை தருவித்து, அந்த முஸ்ஹஃபை தருவித்து, அதனுடைய பிரதிகள் எடுத்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பி, இந்த ஒரு வகையில் தான் ஓத வேண்டும், மீதமுள்ள வகைகள் எல்லாம் ஆகுமானதுதான் என்றிருந்தாலும் கூட, அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதுதான் என்றிருந்தாலும் கூட, அவைகளெல்லாம் மக்களுக்கு விளங்காமல் போகலாம் காலப்போக்கிலே என்ற காலத்திலே மீதமுள்ள வகைகளை எல்லாம் புகாரி ஷரீஃபினுடைய இரண்டாவது பாகத்திலே ஜமல் குர்ஆன் என்ற பாபிலே இருக்கிறது. மீதமுள்ள குர்ஆன் எல்லாம் அந்த ஓதக்கூடிய வகைகளில் எழுதப்பட்டிருந்த மீதமுள்ள குர்ஆன் எல்லாம் உஹரிக, அவைகள் எரிக்கப்பட்டன. சகோதரர்களே, இதுவெல்லாம் காலத்திற்கு தேவையாக அல்லாஹு தஆலா செய்து வைத்தான். குர்ஆனை ஒன்று சேர்ப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, யாராலும் காட்ட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரியத்தை தான் செய்வேன் என்பதல்ல, சொன்னதிலிருந்து விளங்குகிற காரியங்களை ஆனால் பார்க்க வேண்டும். விளங்குகிறவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும். விளங்குகிறவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும், அதுதான் வித்தியாசம். நான் இதே திருச்சி நகரத்திலே ஒரு கூட்டத்திலே சொல்லி இருக்கிறேன், இதே மதரசாவை என்ற கூட்டத்திலே. இது திடீரென்று ஞாபகத்திலே வந்துவிட்டது. வைத்தியர் சொன்னாராம் பச்சை முட்டை குடிக்க சொல்லி. மறுநாள் வந்து சொன்னாரா வைத்தியரே, பூரா ஊர் தேடிட்டும் பச்சை முட்டை கிடைக்கல. அவர் கேட்டார், என்னப்பா பச்சை முட்டை எல்லா கடையிலும் முட்டையா வித்துக்கிட்டு நீ பச்சை பூரா வெள்ளை முட்டையா தான் இருக்கு, ஒரு முழு பச்சை முட்டை இல்லை. விளங்குகிறவர்களை பொறுத்திருக்கிறதை தவிர சொன்ன வார்த்தை என்ன என்பதை வைத்து அங்கே பச்சைக்கு என்ன அர்த்தம், வெள்ளைக்கு என்ன அர்த்தம். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து விளங்குகிறவர்கள் சஹாபாக்கள். சகோதரர்களே, எதற்காக இதை சொன்னேன்? எப்படி இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தலையும் குர்ஆனை ஒரே வகையில் ஓதுகிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை என்றாலும் கூட, சொல்லவில்லை என்பது உண்மை, ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்த விஷயத்தை வைத்து ஹஜரத் உமர் சொன்னார்கள், ஹஜரத் அபூபக்கர் செய்தார்கள், ஹஜரத் ஸைத் இப்னு சாபித் அதை செய்து முடித்து தந்தார்கள், ஹஜரத் உஸ்மான் அதற்கு ஒரே வகையான பிரதி எடுத்து அது உலகம் முழுவதும் என்று ஓதப்படுகிறது. எல்லாம் எப்படி அல்லாஹு தஆலா காலத்தினுடைய தேவையை நிறைவேற்றினானோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய தொகுப்பை இந்த 6 இமாம்களின் மூலமாக ஆரம்ப காலத்திலே, இரண்டாவது காலத்திலே கர்னே சானியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மிகப்பெரிய அதாவது அவர்களுக்கு கொடுத்த கராமத்தின் மூலமாக இதை செய்து காட்டியிருக்கிறார். இந்த பூமியிலே இபாதுர் ரஹ்மான்கள் எப்படி நடக்க வேண்டும்? அவனுடைய நடை நடக்க வேண்டும். மரக்குடைய நடை நடக்கக்கூடாது, அவனுடைய நடை நடக்க வேண்டும். அவனுடைய நடை இங்கே பார்க்க வேண்டும். இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்கள் என்பதை இந்த கிதாபுகளிலே தேடுங்கள். இதுதான் முஸ்லிம்கள் நடக்க வேண்டிய நடை. அடுத்து அல்லாஹ் சொன்னான், வஹ்ஃபது வகுல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய மறைக்க வேண்டிய பாகங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வெறும் மறையுங்கள் என்று சொல்லவில்லை சகோதரர்களே, வெறும் மறையுங்கள் என்று சொல்லவில்லை, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹிஃபாதத் என்று சொன்னால் எப்படி ஹாஃபிஸ் குர்ஆன் என்று சொல்லுகிறோம், குர்ஆனை மனனம் செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறார், அவருக்கு ஹாஃபிஸ் என்று சொல்லுகிறோம். அதுபோல மறைக்க வேண்டிய பாகங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். வெறும் மறைத்தால் போதாது. ஒருவர் மறைக்கிறார், அதனுடைய நிறம் வெளியே தெரிகிறது. ஒரு பெண் மறைக்கிறாள், அவளுடைய நிறம் வெளியே தெரிகிறது, உடல் நிறம் வெளியே தெரிகிறது. அது முஹாஃபதத்திலே பாதுகாப்பிலே சேராது. அவள் மறைக்கிறாள், அந்த உருவத்தினுடைய அளவு வெளியே தெரிகிறது, அதுவும் பாதுகாப்பிலே சேராது. உருவத்தினுடைய
அதனுடைய அளவு கூட வெளியே தெரியக்கூடாது. ஆண்களுக்கும் அதுதான், பெண்களுக்கும் அதுதான். நீங்கள் பாதுகாருங்கள் என்று எல்லாம் சொல்லி இருக்கிறார். எனவே இது ஃபர்தா, வாஜிபா, சுன்னத்தா இந்த கேள்விக்கு அப்பாற்பட்ட விஷயம் சகோதரர்களே. வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டிய காரியம் இது. என்ன கேள்வி? இது ஃபர்தா, ஃபர்தாத்தான் செய்வோம், சுன்னத்து முஸ்தஹப் விட்டுவிட வேண்டிய காரியமா? இது மார்க்கம், இது செய்ய வேண்டும். அதே ஃபர்துக்கு ஒரு தரஜா, சுன்னத்து அது வேறு விஷயம். ஆனால் வாழ்க்கையிலே அனுசரிக்க வேண்டியது. ஒரு மூமினுடைய நடைக்கு தனி லட்சணம் இருக்கிறது, மூமினுடைய பார்வைக்கு தனி லட்சணம் இருக்கிறது, மூமினுடைய கேள்விக்கு தனி லட்சணம் இருக்கிறது. சகோதரர்களே, நாம் எந்த காலத்திலும் நம்முடைய இதயத்திலே இஸ்லாமின்படி வாழ முடியாது என்ற எண்ணம் வந்துவிட்டால் பிறகு வாழுவதற்கு தௌஃபீக் கிடைக்காமல் போய்விடும். எனவே இஸ்லாமின்படி நாம் வாழ வேண்டும் என்ற உறுதி எடுக்க வேண்டும். அந்த உறுதியை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த உலமாக்கள் இந்த கிதாபுகளை பயிலுகிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல, எதுவரை எங்களை போன்றவர்களே இந்த கிதாபினுடைய இல்மு அமலிலே வராதோ, செயலிலே வராதோ, அதுவரை உலகத்தாருக்கு எங்களால் எடுத்துச் சொல்ல முடியாது. எடுத்துச் சொன்னால் ரசிப்பார்கள், எடுத்துச் சொன்னால் பாட்டு கேட்பதற்கு பதிலாக பயான் கேட்டு ரசிப்பார்கள். எங்கேயாவது ஒரு பாடகர் போனால் உடனே பாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்னை பாத்திமா வந்த ஒளி உனக்கு தெரியுமா, ஆகா என்று ரசித்துவிட்டு அத்தனை பெண்ணும் புர்கா இல்லாமல் போகிறார். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா என்று நான் பயான் செய்வேன், ஆகா என்று கேட்டுவிட்டு நீங்கள் போய்விடுவீர்கள். அங்கே பாட்டை ரசிக்கிறார்கள், இங்கே பயானை ரசிக்கிறார்கள். என்ன வேறுபாடு இருக்கும் சகோதரர்களே? எனவே நான் விரும்புகிறேன், உள்ளத்தால் விரும்புகிறேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான சந்தர்ப்பத்திலே எங்களை போன்ற பலகீனமானவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை இந்த ஹஸியா சித்தாவிலே இருக்கக்கூடியவைகளை அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்களும் ஆக வேண்டும். அல்லாஹ் அகில உலக மக்களையும் ஆக்க வேண்டும் என்று உள்ளத்தால் இதயத்தினுடைய அடித்தளத்தால் துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னென்ன வகையிலே யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அல்லாஹ் அவர்களை அறிகிறான், அவர்களுக்கு நல்ல கூலி தர வேண்டும் என்று துஆ செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய இந்த சிறப்புமிகு விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, சுருங்க சொல்லுவதானால் நான் யாரையும் முகத்துக்கு முன்னாலே அதிகமாக புகழ விரும்பவில்லை. ஆனாலும் தலைமை தாங்கி இருக்கக்கூடியவரை பற்றி நான் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் ஏறக்குறைய 25 வருட காலத்துக்கு அதிகமாக அவர்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பு, நான் அவர்கள் மீது வைத்திருக்கும் மரியாதை, இது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு முறையிலே தீனுடைய வேலை செய்வதிலே முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்ற அவர்களுடைய ஆர்வம். எனக்கு தெரியாதவர்கள் என்ன படித்திருக்கிறார்களோ, படிப்புள்ளவர்கள் என்பது வேறு, கல்வி உள்ளவர்கள் என்பது வேறு. அவர்கள் கல்வியுள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக ஆக்கி அவர்களுடைய எழுத்தோவியங்கள் இறுதி நாள் வரை இந்த உலகத்திற்கு பலன் தரக்கூடியதாக ஆக வேண்டும் என்று நான் அவர்களுக்காக நானும் துஆ செய்கிறேன், நீங்களும் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, அவர்களுடைய சொல்ல போனால் உத்தரவு இருக்கிறாங்க தான் நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த துறையிலே எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. இந்த உலகத்திலே வாழக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளில் எல்லாம் இதுவரை 1400க்கு அதிகமான வருடம் ஆகிவிட்டது. இதுவரை அவர்கள் சொன்ன வழிகளிலே, அவர்கள் செய்து காண்பித்த வழிகளிலே, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே ஏதாவது ஒன்று மனித வாழ்க்கைக்கு பொருந்தவில்லை என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா? சிலர் சொல்லுகிறார்கள், மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதியிருக்கிற தி 100 என்ற நூலிலே அவர் கிறிஸ்தவராக இருந்தும் கூட அவர் இந்த உலகத்தையே, இந்த உலக முழுவதின் மீதும் ஆதிக்கம் கொண்ட நபர்கள், வெறும் சரித்திர புகழ் பெற்றவர்களை பற்றி அவர் எழுதவில்லை. முழு உலகத்தின் மீதும் அவர்களுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். முழு உலகமும் அவரால் ஒரு நன்றி பெற்றிருக்க வேண்டும். முழு உலகத்தின் மீதும் அவரால் ஏற்பட்ட தாக்கம்
இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை பொறுக்கி எடுத்து எழுதியிருக்கிறார். இல்லை ஆனால் இந்தியாவிலே எத்தனையோ பேர் பிறந்தார்கள், இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் பிறந்தார்கள். முழு உலகத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுத்திய நபர்களாக பொறுக்கி எடுத்து 100 பேரை எடுத்து அந்த 100 பேரிலே முதல் நபராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு நாகரிகம், கலை, பண்பு, கலாச்சாரம், ஒழுக்கம் எதுவுமே இல்லாத மக்கமா நகரத்தினுடைய ஒரு மூலையிலே பிறந்தும் இந்த முழு உலகத்தின் மீதும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் 1400 வருடத்துக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. ஏதோ வந்தார்கள், உலக சரித்திரத்தில் இருந்தார்கள், கொஞ்ச காலம் அவர்களுடைய பெயர் பேசப்பட்டது, போடப்பட்டது, மறுபடியும் மங்கிவிட்டது, மறைந்து விட்டது என்று இல்லாமல் இன்றைக்கு வரை அங்கு அவர்களுடைய பெயர் எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அதில் எந்த மாசும் வரவில்லை, எந்த மருவும் வரவில்லை, எந்த துருவும் பிடிக்கவில்லை. அப்படி இதை நன்றாக ஆராய்ந்து, அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், அவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் நினைக்கிறேன் 3வது இடம் கொடுத்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர் அவர். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 3வது இடம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் இடம் கொடுத்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாலே ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி சில பேர் பேசுவதை நான் கேட்டதுண்டு. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுத்து எழுதியிருக்கிறதுனால ரசூலுல்லாஹ்வுக்கு புகழா? இல்லை சகோதரர்களே, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுத்ததாலே அவருக்கு இந்த உலகத்திலே புகழ். இதுதான் வித்தியாசம். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எத்தனையோ பேர் அவர்கள் மனிதர்களாக பிறந்தார்கள், இருந்தார்கள், இறந்தார்கள், போனார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களை புகழுகிற காரணத்தினாலே அவர்களுக்கு புகழ் சேரும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிற காரணத்தினாலே, அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிற காரணத்தினாலே இந்த முதலிடம் கொடுத்தவருக்கு புகழ் சேருமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய புகழை கூட்ட முடியாது. இது எப்படி போல என்று சொன்னால், இடையில ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய அறிவு கூடிக்கொண்டே இருக்கிறதா? நம்முடைய அறிவெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நம்முடைய சக்தி கூடிக்கொண்டே இருக்கிறது. சிறு பையனிலே இருந்த சக்தி இல்லை, இப்பொழுது வாலிபத்திலே வரும்போது சக்தி கூடுகிறது, பிறகு அது கூடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் வந்த பிறகு அது குறையும், அது இருக்கட்டும். ஆனால் சக்தி கூடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய அறிவும் கூடிக்கொண்டே இருக்கும், எல்லோருக்கும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது, அறிவு கூடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவு கூடுமா? அல்லாஹ்வுடைய அறிவு வளர்கிறதா? நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அறிவு கூடியிருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை என்றால், நம்முடைய அறிவு கூடியிருக்கிறது என்பதற்கு அர்த்தம் ஏற்கனவே குறைந்திருந்தது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய அறிவு என்றைக்குமே குறைந்திருக்கவில்லை, ஆகையினால் அது கூடுவதில்லை. கூடி கூடி எங்கே இருக்குமோ அங்கேதான் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அறிவு. ஆகையால் இனிமேல் கூடுவதற்கு அங்கே இடமே இல்லை. குறைந்திருந்தால் அல்லவா கூட முடியும், குறைந்திருந்தால் அல்லவா கூட முடியும். அல்லாஹ்வுடைய அறிவிலே குறைவே இல்லை. முதல் நாளில் அல்லாஹ் எப்படி அறிவாளியோ அப்படித்தான் இன்றைக்கும் அறிவாளி. இதே போல கியாமத் வரை அவன் அதே அறிவாளிதான். அதற்கு பிறகும் முடிவில்லாத சொர்க்கத்திலும் அவன் அப்படியே தான் இருப்பான். ஏனென்றால் அவனுடைய அறிவு என்றுமே குறைந்ததில்லை. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் கூடுவதில்லை. காரணம் அது ஏற்கனவே குறைந்திருக்கவில்லை. காரணம் ஏற்கனவே அது குறைந்திருக்கவில்லை. அதனாலே இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுத்ததனாலே இவருக்கு உலகத்திலே ஒரு நல்ல இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லலாமே தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் கூடுவதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்வை பிரத்யேகமாக சொன்ன இடம் இருக்கிறது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷ்ஹித்தா அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் பூரா குர்ஆனுமே ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்தான். எப்படி? பூரா குர்ஆனுமே ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்தான். எப்படி? அல்லாஹ் தொழுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். 5 நேரம் தொழுக வேண்டும். தொழுகாதவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை. தொழுகாதவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை. ஈமான் இருப்பதற்கு முதல் அடையாளமே தொழுகைதான். தொழுகை இல்லாமல் நான் எப்படியாவது ஈமான் உள்ளவராக இருப்பேன் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு மாற்றம். அதனால யாராவது தொழுகாதவர்களாக இருந்தால் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என கட்டாயமாக தொழுக வேண்டும். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தீனுடைய தூண். சகோதரர்களே, இப்பொழுது இந்த பீமுகள் இருக்கிறது, இதெல்லாம் தூண் தான். தூணுண்டா இப்படி நிற்கும், பீமுண்டா இப்படி நிற்கும், அதான் வித்தியாசம். தூணும் தாங்கும், பீமும் தாங்கும். தூண் இப்படி நின்று தாங்கும், பீம் அப்படி நின்று தாங்கும். ஏதோ ஒண்ணு தாங்கும். இப்ப தாங்கக்கூடிய இந்த பீமை எல்லாம் எடுத்துட்டா இந்த கட்டடம் என்ன ஆகும்? இதை தாங்குகிற இந்த பீமை எடுத்துட்டா கட்டடம் என்ன ஆகும்? விழுந்துரும். எந்த கட்டடமானாலும் சரி, அதுக்கு ஏதாவது வகையில அதை தூக்கி நிறுத்தக்கூடிய, தாங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூண் தேவைப்படுகிறது. அதை தூண்டு சொல்லுங்க, பீம் சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. ஆனா இமாது எல்லாத்துக்கும் பொருந்தும். தூணுக்கு பொருந்தும், பீமுக்கு பொருந்தும். இமாதுல தூண்டு மட்டும் அர்த்தம் இல்லை, ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடியது. ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூணோ அல்லது அது பீமோ அல்லது வேறு எதுவோ
அதை எடுத்து விட்டால் கட்டிடம் இழுந்து விடும் அல்லவா? அதே போல இஸ்லாத்தை தாங்கி நிற்பதே தொழுகைதான். இப்ப நான் பீம் இல்லாம கட்டடம் கட்டுறேன்னு சொன்னால் அந்த கட்டடமே வேஸ்ட் ஆயிடும். ஆக தொழுகை தீனுக்கு அடையாளம், மார்க்கத்தினுடைய அடையாளம். அந்த தொழுகையிலே என்றால் தீன் இருக்காது. ஆக இந்த தொழுகையின் காரணமாக எதுக்கு சொல்ல வந்தேன் சொல்லுங்க பாப்போம். தொழுகை சொல்லுங்களா, எதுக்கு சொன்னேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பாருங்க, எங்க மனுஷாதான் சொல்லியிருக்காரு. ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பூரா குர்ஆனிலும் இருக்கிறது. இப்ப தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். தொழுகணும், தொழுகாமல் தீன் இல்லை, இது குர்ஆன்ல இருக்கிறது. நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். முக்கியமான கடமை எடுத்துக்கிட்டோம். இப்ப தொழுகை எப்படி தொழுகணும்? குர்ஆன்ல எங்கயாவது இருக்கா? 30 ஜுஸுல குர்ஆன்ல 30 ஜுஸுல எங்கயாவது இருக்கா? ருக்கு எப்படி செய்யணும் இருக்கா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ர்கஉ வஸ்ஜுது, ஈமான் கொண்டவர்களே ருக்கு செய்யுங்க, சஜ்தா செய்யுங்க. அதாவது தொழுங்கள் அர்த்தம். ருக்கு சஜ்தா தொழுகை இல்லாம வராது. சஜ்தா என்பதே தொழுகைக்குள்ள சேர்ந்தா தான் பேர். சும்மா சஜ்தா செய்யறதுன்னு ஒண்ணு இல்லை. அது சும்மா செய்யறதா இருந்தால் குர்ஆன் ஷரீஃப்ல இருக்கிற அந்த 14 சஜ்தா தான் சும்மா செய்யற சஜ்தா. சில பேர் தொழுது முடிச்சிட்டு கடைசியில ஒரு சஜ்தா செஞ்சுட்டு போவாங்க. அது ஏதோ பழக்கத்தில் இருக்கலாமே தவிர சஜ்தா என்பது தொழுகையோடு சேர்ந்தது. நன்றிக்கு சஜ்தா செய்ய வேண்டுமானால் 2 ரக்காத் தொழுகையை சஜ்தா செய்யணும். சஜ்தாவுக்குள்ள தலை இருக்குங்களே, தலை இது உடம்பு. இந்த தலையோட சேர்ந்திருந்தா தான் இதுக்கு உடம்புன்னு பேரு. தலையோட இது சேரலன்னு எனக்கு என்ன பேரு? தலை சீவிட்டோம், முண்டம், இதுக்கே பேர் வேற ஆயிடும். இந்த தலையோட இது சேர்ந்தா தான் இதுக்கு உடம்புன்னு பேரு. இதேதான் இருக்கும். தலையை மட்டும் எடுத்துருங்க, ஒரு ஜான் தான் எடுத்துருங்க. பாக்கி என்ன பேர் சொல்லுவோம்? யாரும் உடம்புன்னு சொல்ல மாட்டோம், முண்டம்னு சொல்லுவோம். அது முண்டம்ங்கிறது யாரையா திட்டுறதா இருந்தா வேற ஒண்ணும் திட்ட வேண்டாம், முண்டம்னு சொல்லிட்டு போதும். முழுசு இல்லாத ஆளுங்க அர்த்தம். முண்டம்னு சொன்னாலே முழுசா 100க்கு 100 இல்லாத ஆளுங்க அர்த்தமாயிடும். அப்ப உடம்பு என்பது இருக்கிறதே, அது உடம்பு என்ற பெயர் பெறுகிறது தலையோடு சேர்ந்து இருக்கும் போது. இல்லாவிட்டால் அந்த பெயர் சேராதது. இதே போல பல பொருள்கள் இருக்கிறது. தொழுகையினுடைய சஜிதா இருக்கிறதே, அதற்கு சஜிதா என்ற பெயரை தொழுகையோடு சேர்ந்தால் தான். அதனால யா அய்யுஹல்லதீன ஆமனூ ர்கஉ வஸ்ஜுது, ஈமான் கொண்டவர்களே ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னால் தொழுங்கள் என்று அர்த்தம். தனி சஜிதா என்பது கிடையாது. நன்றி செலுத்துவதற்காக ஒருவர் சஜிதா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் 2 ரக்காத் தக்பீர் கட்டி தொழுது குல் ஹுவல்லாஹு ஓதட்டும், இன்னா ஆத்தைனா ஓதட்டும், வல்லாஹ் சிறு ஓதட்டும். ஆக உள்ளதிலேயே சின்னதா நமக்கு பாடம் இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த அலம் தர கைஃப குல் ஹுவல்லாஹ் இறக்கலைன்னா நம்ம தொழுவே மாட்டோம். நம்ம பேர் அது இருக்கிறதுனால தான் தொழுதுகிட்டே இருக்கிறோம். இல்லன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம், நீங்க சின்ன சூழா இறக்கல நாங்க தொழுவே மாட்டோம். பாருங்க, யாராவது ஒரு சட்டை வச்சு திருப்பி திருப்பி போடுவாங்களா? ஒரே ஒரு சட்டை, ஒரு லுங்கி, அதே காலையில அதை துவைச்சு போட்டு அப்ப குளிச்சுட்டு அது காஞ்ச பிறகு போட்டுட்டு போயிடுறது. பிறகு மறுநாள் அதே மாதிரி, வெள்ளிக்கிழமை வந்தாலும் அதே மாதிரி, திங்கக்கிழமை வந்தாலும் அதே மாதிரி, அதே ஒரே சட்டை ஒரே லுங்கி. யாராவது துவைச்சு போட்டுக்குவாங்களா? இருக்கிறாங்க கிராமத்துல ஆக ஒண்ணுமே முடியாதவங்க, தங்க கிராம பெண்களை பார்த்திருக்கலாம். சில சமயங்கள்ல எங்கேயாவது போற வழியில வர்ற வழியில பாக்குறோம், தங்க சேலைய கசக்கி ஆத்துல ஒரு பக்கம் தாங்க நட்டுக்குவாங்க, ஒரு பக்கத்துல மரத்துல கட்டி விட்டுருப்பாங்க காயறதுக்காக. இந்த பக்கம் காஞ்ச பிறகு அதை சுத்திக்கிட்டு அதை காய விட்டுரும். அவங்க கிட்ட வேணும் இல்ல, முடியல. இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? என்கிட்ட 20 சட்டை 30 சட்டை இருக்கா இல்லீங்களா? எதை போடலாம்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதா இருந்தா இதை போட்டா நல்லா இருக்குமா, அதை போட்டா நல்லா இருக்குமா? முந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம் மேட்சிங் பாக்குறது பொம்பளைகள் தான் பார்ப்பாங்க. இப்ப ஆண்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னால காலத்துல சேலைக்கு மேட்சா பிளவுஸ் பார்க்கணும், பிளவுஸ் மேட்சா சேலை பார்க்கணும் முன்னா காலத்துல இருக்கு. இப்ப பெண்களும் அது பெண்களை போல ஆண்களும் வர வர காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, எல்லாத்திலையும் தோற்றத்திலையும் பெண்களை போல ஆண்கள், நடைமுறையிலும் பெண்களை போல ஆண்கள். ஆண்களுக்கு இருக்க வேண்டிய வீரம் போய் பெண்களை போன்ற மிருதுவான தன்மைகள் பெண்மை ஆண்களுக்கும் பெண்மை வந்து விடுகிறது. ஆகையினாலதான் இந்த காலத்துல பெண்கள் ஆண்களுக்கு பயப்படுறதில்லை. அவங்க பாக்குறாங்க நம்மள மாதிரி தானே இவங்களும் இருக்கிறாங்க, நம்மள மாதிரி வருவல் இருக்கிறாங்க, நம்மள மாதிரி மினுமினு இருக்கிறாங்க, நம்மள மாதிரி சில்க் சட்டை போட்ட எல்லாம் மினுமினு இருக்கணும் அப்படி இருக்கிறது. உங்களை பாக்குறாங்க இவங்களும் நம்மள மாதிரி தானே இருக்கிறாங்க. இவங்க எப்பவுமே வீரத்தோடு இருந்து, எப்பவுமே மஸ்ஜிதில் இருந்து, எப்பவுமே அல்லாஹ்வை தொழுது கொண்டு அல்லாஹ்வுடைய நாமத்தை உயர்த்தாக்குவதற்காக இந்த உலகத்திலே பாடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஓஹோ நம்மள போல இல்ல, இவங்க ஆண்கள் என்று அவங்க சொல்லுவாங்க. இவங்களும் வீட்டிலேயே தான் கிடக்கிறாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வீட்டில தான் இருக்கிறாங்க, பெண்களோடு இருக்கிறாங்க. பெண்களுடைய சுபாவம் இவங்களுக்கு வந்துருது. அதனால இவங்களை பார்த்து என்ன விரும்ப நினைக்கிறாங்க? பெண்கள் இந்த ஆண்களும் நம்மை போலதான் இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். ஆகையினால பெண்களுக்கு இருக்கிற சுபாவம் ஆண்களுக்கு வரக்கூடாது. அப்படி ஒரே சட்டை அணிந்து கொண்டு யாரும் இருக்க மாட்டார்கள் விதவிதமாக. அதுல மட்டும் இவ்வளவு 10 ஷர்ட் இருந்தா கூட இன்னும் 2 ஷர்ட் வாங்க விரும்புறோம், 10 பேண்ட் இருந்தா இன்னும் 2 பேண்ட் வாங்க விரும்புறோம். இன்னும் வர்ற காசு பணம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஆடைகள்ல செலவு செய்யறது இன்னைக்கு சர்வசாதாரணமான காரியமாக ஆகிவிட்டது. அதிலெல்லாம் புதிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்
தொழுகையில மட்டும் இன்னைக்கு அம்மையத்தை சாலு ஓதணும், நாளைக்கு வன்னாசியாத் ஓதணும், நாளைக்கு அர் ரஹ்மான் ஓதணும், நாளைக்கு சாலிசாயிலும் அதாபின் வாக்கை ஓதணும், அந்த இன்னொரு நாளைக்கு அபசவத்தவெல்லாம் ஓதணும், 2 ரக்காத்துல அபசவத்தவெல்லாவும் ஒரு ரக்காத்துல அபசவத்தவெல்லாவும் இன்னொரு ரக்காத்துல வசமாயி ராத்திரி குருஜி ஓதனா என்னங்க? இது அதிர்ச்சி மாதிரி தான் மனப்பாடம் பண்ணுமா? அங்க அதிர்ச்சி மாதிரி தான் மனப்பாடம் பண்ணுமா? இது சம்பளத்துக்கு ஓதுறது இல்லை. இது குர்ஆன் முஸ்லிம்களுக்கு சொந்தம். குர்ஆனை மனப்பாடமாக்க வேண்டியது முஸ்லிம்களுடைய பொறுப்பு. அது கடமைங்கிற வார்த்தை சொல்லுங்க, பொறுப்புங்கிற வார்த்தை சொல்லுங்க. நம்ம பொறுப்பது அல்லாஹ் தஆலா நமக்காக இறக்கியது. வெறும் அதை வார்த்தைகளை படிப்பது மட்டுமல்ல, மனனம் செய்வது மட்டுமல்ல, அதை பாதுகாக்கவும் வேண்டும், அதனுடைய பொருளை புரியவும் வேண்டும், அதனுடைய கருத்தை அறியவும் வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். கடைசி 10 சூரா கூட இந்த காலத்துல அந்த 10 சூரா கூட பூராத்துக்கு யாவும் இருக்கு. ஒரு காலம் இருந்துச்சு 10 யாவும் இருக்கும். இப்ப 10 கூட தொழுகிறவங்களுக்கு என்னமானா 1-2 யாவும் இருக்கும். அதுவும் பிறகு தமிழ்ல படிச்சு மனப்பாடம் பண்ணி இருந்தா அதோட நிலைமை கேட்கவே வேண்டாம். தமிழ்ல படிச்சு மனப்பாடம் இருந்தா அரபி எழுத்து தமிழ்ல இல்லை. அரபியில் இருக்கிற எழுத்து அரபியில் இருக்கிற மாதிரி ஆழமான எழுத்துக்கள் தமிழ்ல இல்ல. ஐனும் ரைனும் யாருக்குமே வராது. எந்த பாஷைக்காரங்களுக்கு வராது. சாதும் வாதும் எந்த பாஷைக்காரங்களுக்கு வராது. தொண்டையிலிருந்து வர்ற எழுத்து, தொண்டையிலிருந்து வர்ற எழுத்து 6 எழுத்து இருக்குது. ஆ ஹா ஆ ஹா. ஆக கடைசி உச்சரிக்கிற இடம் தொண்டைக்குழிதான். ஆ இங்க இருந்து வருது. நமக்கு எங்க இருந்து வருது? நம்ம சொன்னா ஆன்னு சொல்ல அப்துல் ஹமீது. அரபி உச்சரிப்பு நமக்கு தமிழ்ல வர்றதில்லை. அரபியினுடைய எழுத்துக்களே ஆழமானவை. அரபியினுடைய எழுத்து உச்சரிப்புகளே ஆழமானவை. தமிழ் அது வராது. தமிழ் நல்ல பாஷைங்கிறது வேற. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது வாயினிலேன்னு சொல்லுங்க, இல்ல காதிலேன்னு சொல்லுங்க. வாயில எந்த ருசிக்கலாம், இது காதிலையா இருக்குது, என்ன செய்து தெரியல இருக்குது. ஆனால் தமிழ் நல்ல பாஷை என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. தமிழிலே உயிர் இருக்கிறது என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஆனால் அரபி அலாதியான ஒரு பாஷை. அந்த அரபியிலே இருக்கிற குர்ஆனை அரபி பாஷையை நாம் ஏன் கற்றுக்கொள்ளக் கூடாது? அரபி வார்த்தைகளை உச்சரிக்கவும், அதை உரிய முறையிலே சொல்லவும், அதனுடைய சூரத்துகளை மனப்பாடம் செய்யவும், இதுவெல்லாம் நாம் ஏன் செய்யக்கூடாது? நாம் முஸ்லிம்கள் இல்லையா? அல்லாஹ் அந்த குர்ஆனை நமக்கு இறக்கவில்லையா? யாருக்கே இறக்கினானா? யாராலும் படிக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே லட்சத்திலே ஒருவர் ஏதோ குர்ஆனுடைய தஃசீர் தெரிந்திருந்தால் போதுமா? ஏன் சகோதரர்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது? சாதாரண அதாவது விஷயம் சாதாரண பேப்பர்கள் படிப்பதற்கு எத்தனை சிரமம் எடுத்துக் கொள்கிறோம், எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம். ஆனால் குர்ஆனை படிப்பதிலே, குர்ஆனுடைய தஃசீரை படிப்பதிலே, குர்ஆனுக்கு அர்த்தம் புரிவதிலே எப்பொழுதாவது சந்தர்ப்பம், ஏதாவது சந்தர்ப்பத்திலே நாம் நேரம் செலவிட்டு இருக்கிறோமா? ஏன் நமக்கு என்ன பொறுப்பு இல்லையா? நம்முடைய அல்லாஹ் இல்லையா? நம்முடைய அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா? நாம் அதை உச்சரிக்கவும், அதை உபசரிக்கவும், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும், அதன்படி வாழ்க்கை நடத்தவும் பொறுப்புள்ளவர்கள் இல்லையா? ஆகினாலே தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தொழுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ருக்கு எப்படி செய்ய வேண்டும், சஜ்தா எப்படி செய்ய வேண்டும் குர்ஆனிலே சொல்லப்படவில்லை சகோதரர். 30 ஜுஸிலே எந்த இடத்திலும் இல்லை. எப்படி செய்ய வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எப்படி தொழுக பார்க்கிறீர்களோ அதுபோல தொழுங்கள். நான் எப்படி தொழுக பார்க்கிறீனோ அதுபோல தொழுங்கள். ஃபஜ்ர் எத்தனை ரக்காத் தொழுகணும்? குர்ஆன்ல ஃபஜ்ர் தொழுங்கிறது வேண்டாம் இருக்கு. ஆனால் எத்தனை ரக்காத் ரசூலுல்லாஹ் பார்த்து புரியணும். அந்த ரக்காத்துக்கு முன் சுன்னத் எத்தனை ரசூலுல்லாஹ் பார்த்து புரியணும். லுஹருடைய எத்தனை ரக்காத் ரசூலுல்லாஹ் பார்த்து புரியணும். அந்த ரக்காத்துல எப்படி எவ்வளவு நீளமான சூரத் ஓதணும் ரசூலுல்லாஹ் கேட்டு புரியணும். ருக்கு சஜ்தா எப்படி செய்யணும் ரசூலுல்லாஹ் கேட்டு செய்யணும். மலைக்கு தொழுகிறதானால் எப்படி தொழுகிறோம் ரசூலுல்லாஹ் பார்த்து தொழுகணும். தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லி அதை எப்படி தொழுக வேண்டும் என்று சொல்லவில்லை என்பதற்கு என்ன அர்த்தம்? என்னுடைய ரசூலை பார்த்து 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 கியாமத் வரை செய்து கொண்டே இருங்க. ஹஜ் செய்யணுங்கிறது குர்ஆன்ல இருக்கு. எப்படி ஹஜ் செய்யணும் குர்ஆன்ல இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்தாங்க, அவங்கள பார்த்து தான் செய்யணும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுது அன்னி மனாசிகக்கும். நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரே ஒரு ஹஜ் தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் தான் செய்தாங்க. 4 உம்ரா செய்தாங்க, ஒரு ஹஜ் செய்தாங்க. அந்த ஒரு ஹஜ் தான் கியாமத் வரைக்கும் வழிகாட்டி. வேற யாரும் தன்னுடைய ஹஜ்ஜுக்கு எப்படி செய்யணும், மினால போய் எப்படி தங்கணும், அரபாத்துல என்ன தங்கணும், முஸ்லிமால போய் என்ன செய்யணும், ஷைத்தானு கல்லெறியறது லட்சம் மக்கள். 1-2 பேர் இல்ல, 5-10 பேர் இல்ல, 1000-2000 பேர் இல்ல, லட்சம் மக்கள் கியாமத் வரை ஹஜ் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஹஜ் வச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரே ஒரு ஹஜ் வச்சு. அதனால நான் சொல்ல விரும்புறேன், ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பூரா குர்ஆன்ல இருக்கு. எங்க ஹஜ் பத்தி அல்லாஹ் சொன்னானோ ஹஜ்ஜுடைய முறை ரசூலுல்லாஹ் பார்த்து தெரியும். எங்க ஜகாத்தை பத்தி அல்லாஹ் சொன்னானோ ஜகாத்துடைய முறை ரசூலுல்லாஹ் பார்த்து தெரியும். என்னென்ன காரியங்கள் மார்க்கத்திலே இருக்கிறதோ அத்தனைக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை காண்பித்திருக்கிறதுனால ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் முழு குர்ஆனிலும் இருக்கிறது. தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால யாராவது ரசூலுல்லாஹ்வை போடுகிறார்கள் என்று சொன்னால் புகழ்ந்து புகழ்ந்து புகழ்கிறவர்களுக்கு புகழ் சேருமே என்று ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் சேராது. ஏன் சேராது? ரசூலுல்லாஹ் புகழுடைய எல்லையிலே இருக்கிறார்கள்.
நமக்கு அது புரிய முடியாத சகோதரர்களே. நான் இந்த உலகத்திலே இருப்பது கொஞ்ச காலம், அந்த இருக்கிற இடமும் கொஞ்சம், நான் செய்கிற வேலையும் கொஞ்சம். அதனால் நமக்கு அந்த புகழை புரிய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் எங்க பிறந்தாங்க? மக்காவுல பிறந்தாங்க. இந்த அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாலே மக்கா இருக்கிற இடம் இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கவே முடியாது. அதற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, 1000 இல்லை 400 500 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1001 தான் கஜினி முகமது இந்தியாவுக்கு படையெடுத்து வந்திருக்கிறார். 1001 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது 640. 640க்கு பிறகு 400 வருஷங்களுக்கு பிறகுதான் இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் இருக்கிற மன்னர்களுக்கு புரிய முடிந்தது. இல்லையானால் இந்தியாவை பற்றி தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தொட்டு இந்தியாவுக்கு வந்து விட்டார். மன்னர்களால் கூட வர முடியவில்லை, மாபெரும் படை கொண்டவர்களால் கூட வர முடியவில்லை, எல்லா விதமான ஆயுத பலங்கள் கொண்டவர்களால் கூட இந்தியாவை எட்டி பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எடுத்துக்கொண்டு எப்ப வந்து விட்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்ட காலத்திலேயே 100வது ஆண்டுக்குள்ளாக இந்தியாவுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் ரசூலுடைய புகழ் எவ்வளவு இருக்கும் யோசியுங்கள் சகோதரர்கள். இந்த புகழ் எல்லாம் எந்த காரணத்தினாலே? அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார்கள். அத்துடனே அவர்களுடைய ஆத்மீகமான ஒரு சக்தி இருந்தது. அந்த ஆத்மீகமான சக்தியின் காரணத்தினாலே இந்த உலகத்திலே நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இதுவரை அவர்களுடைய சுன்னத் என்று ஒன்று சொல்லப்பட்டதை மனித வாழ்க்கைக்கு பொருந்தாது என்று யாருமே நிரூபித்தது கிடையாது, நிரூபிக்க முடியாது கியாமத் வரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் எங்க? மிஸ்வாக் செய்யறது உதாரணமா எல்லாருக்கும் தெரியும். குச்சியில மிஸ்வாக் செய்ய அல்லது பேஸ்ட் பிரஷ் வச்சு செய்ய, அதுவும் மிஸ்வாக்ல சேர்ந்ததுதான். ஆனால் குச்சி வைக்கிறது என்பது தனி சுன்னத். மிஸ்வாக் செய்கிறது, தாடி வைக்கிறது, தலையில முடி வைக்கிறது, லுங்கியே கரண்ட காலுக்கு மேல உடுத்துறது. அதே போல உடை எப்படி போடணும்? இன்னைக்கு உலகத்தில் உடை என்பதற்கு அர்த்தமே தெரியாம போச்சு. எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதுக்கெல்லாம் பேர் உடை. லிபாசு தக்வா ஸாலிக கைருல் லக்கும். தக்வாவுடைய ஆடை உங்களுக்கு நல்லது. லிபாசு தக்வா. இப்ப தக்வாவுடைய ஆடையில இது 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு, தக்வா உள்ளவர்கள் எந்த ஆடை போடுவாங்களோ அந்த ஆடை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போட்டாங்கன்னு பார்க்கணும். இரண்டாவது இருக்கிறதே, உங்களுடைய ஆடையை பார்த்தாலே புரியணும் நீங்க தக்வா உள்ளவர்கள். என்னுடைய ஆடையை பார்த்த உடனே உங்களுக்கு புரியணும் இவர் தக்வா உள்ள மனிதர். அதே மாதிரி யார் ஆடை போட்டாலும் சரி, அவர்களுடைய ஆடையிலே அழகு இருக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் ஆடை இப்படிப்பட்ட அழகுல 2 வகை இருக்கு. ஒன்னு, அது வெறும் அழகா தெரியணும். எப்ப எங்க அழகா தெரியணுமோ, எவ்வளவு அழகா தெரியணுமோ அவ்வளவு தெரியணும். இன்னொன்னு இருக்கு, அந்த அழகின் காரணமாக இச்சை தூண்டப்படுறது. அழகுல 2 வகையான அழகு இருக்கு. இன்னைக்கு உலகில பொதுவா அழகுன்னு பேசுறாங்களே தவிர அழகினுடைய 2 வகை பார்க்கறது இல்லை. ஒரு அழகு இருக்கு, நல்ல துணி போடுங்க, நல்லா போடுங்க, அதை எப்படி முறையா தச்சு போடுங்க, சும்மா மேல ஒரு துணி சுத்திக்காதீங்க, இப்படி ஜுப்பாவா தச்சு போடுங்க, கை தனியா இருக்கட்டும், அது கை இருக்கட்டும், அதுக்கு காலர் இருக்கட்டும், அதுக்கு இது இருக்கட்டும், பட்டன் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லலையே, அழகா இருக்கட்டும். ஆனால் அந்த அழகின் காரணமாக ஆண்களை பார்த்து பெண்களுக்கு இச்சை தூண்டப்படுகிறது, பெண்களுடைய இச்சை தூண்டப்படுகிறது, பெண்களை பார்த்து ஆண்களுடைய இச்சை தூண்டப்படுகிறது. இதற்கு பெயர் அழகா? இதற்கு பெயர் காட்டு பிராண்டித்தனம். இதுதான் அழகு என்று சொன்னால் பசுமாடு நம்மளை விட அழகா இருக்கு. ஏன் பசுமாடுன்னு சொன்னா? பசுமாடுன்னு சொன்னா ரொம்ப பொறுமை, நல்லது, ஒருத்தரை புகழலாமா? இவர் பசுமாடு மாதிரி, வெறும் மாடு மாதிரி தான் கோவம் வந்துடும். என்னவோ தெரியல, பசுமாடு என்ன பொறுமையா இருக்குது எனக்கு இது வரைக்கும் வழங்கல. ரசூலுல்லாஹிட்ட கேட்கணும், போகும்போது கேட்டு போவேன் சார். மாடுன்னு சொன்னா கோவம் வரும். ஆனா என்ன சொல்லணுமா? பசுமாடு மாதிரி. எல்லா பசுமாடு சாந்தமா இருக்கு. பால் கறக்க போனா உதச்சி எத்தனை பேருக்கு பல்லு போயிருக்கு. எல்லா பசுமாடு சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா எந்த பசுமாடு இருக்கிற மாதிரி தெரியல. காலை கட்டி வச்சு பழகி அதெல்லாம் தான் செய்யுது. என்ன தமிழ்ல பழமொழி அப்படி. மாடு பாருங்க, எந்த டிரெஸ்ஸும் போடல. இவங்க டிரெஸ் போட்டு உள்ள இருக்கிற உறுப்புகளை வெளியே காண்பித்தால் அது டிரெஸ் போடாமலேயே நல்லா காமிச்சுக்கிட்டு இருக்குது. இதை விட அது அழகா இருக்குது. எங்க ஊர்ல இருக்கிற எரும மாடு இவங்களை விட அழகா இருக்குது. இவங்க போட்டு டிரெஸ் போட்டு காமிக்கிறாங்க, அது டிரெஸ் போடாம காமிக்குது. இதுதான் அழகு என்று சொன்னால் உள்ளிருக்கும் உறுப்புகளை வெளியே காண்பித்து. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்களா? பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் யோசிக்கிறது, நியூஸ் பேப்பர்ல வர்ற இந்த கவர்ச்சி படம் எதுக்கு வருது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கவர்ச்சி படம் வருது. இது ஒரு நியூஸா? இது நியூஸ் யூஸா இருக்கணும், யூஸ்லெஸ்ஸா இருக்க கூடாது. இல்ல ஆக லெஸ்ஸான யூஸ். இது ஒண்ணுமே இல்ல, ஒரு கவர்ச்சி படம். கார்ட்டூன் போட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. கவர்ச்சி படம் போட்டு என்ன செய்யணும்? இதை யார் பாக்குறதுங்க? 6 வயசு பையன்ல இருந்து வச்சுங்க சக்கராத்துல இருக்கிற ஆள் வரைக்கும் எல்லாம் பேப்பர் எடுத்தோம்னா முதல்ல இவருக்கு நாடி நேரமே திறந்து போயிருக்குது. இவருக்கு என்னத்துக்கு கவர்ச்சி படம் கேட்கிறேன். கிறுக்குத்தனம் இல்ல இது, பைத்தியாரத்தனம் இல்ல இது. காசு கொடுத்து இதை வாங்கணுமா?
நான் சொல்றதா சொல்லுது, தெருவில் போற கழுவி பார்த்த போதுமே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, ஒரு ட்ரெஸ் போடாம இருக்கிறதுக்கு இதை பார்க்கணும். சோதர்களே, நடுப்பக்கத்தில் பாருங்க ஒரு கவர்ச்சி படம், ஓர பக்கத்தில் பாருங்க ஒரு கவர்ச்சி படம், எல்லாத்திலையும் கவர்ச்சி படம். இது எங்கேயோ சொல்லும் போது சொன்ன, சைக்கிள் டயருக்கு விளம்பரம் போட்டிருக்க, அதுக்கு கவர்ச்சி படம், அதுக்கு ஒரு பொம்பளை படம். சைக்கிள் டயருக்கு பொம்பளைக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு பொம்பளை படம். எந்த விளம்பரத்துக்கும் பொம்பளை படம் இல்லாத இல்லை, எல்லாத்துக்கும். இது அழகா? இது இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகாக இருக்கிறான், அழகாக இருப்பதை விரும்புகிறான். ஆனால் ஜமாலுக்கு அர்த்தம் என்ன? ஜமாலுக்கு அர்த்தம் என்ன? வெறும் ஜீனத்துக்கு அர்த்தம் என்ன? வெறும் அழகுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எந்த ஜமால் மனிதத்தன்மையை பாதுகாக்குமோ, எந்த அழகு மனிதத்தன்மையை பாதுகாக்குமோ அதற்கு பெயர் ஜமால். மிருகத்தனத்தை விட்டு தூரமாக்குமோ அதற்கு பெயர் ஜமால். உதாரணமா பாருங்க, லுங்கி கட்டுறது எங்க கட்டணும்? கரண்ட காலுக்கு மேலதான் கட்டணும். கரண்ட கால கீழே கட்டணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். என்றைக்கு வரைக்கும் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், இந்த சுன்னத் மனிதத்தன்மைக்கு பொருந்தாது, ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னத்தாவது மனிதத்தன்மைக்கு பொருந்தாது என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா? சகோதரர்களே, கியாமத் வரை இன்ஷா அல்லாஹ் நிரூபிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வருவாங்க. இந்த சுன்னத்து, அதாவது சுன்னத்துன்னு சொல்லாட்டா கூட, கொஞ்ச நாளைக்கு முன்னால படுக்கிறதுல ஒரு கணிச்சு படுக்கிறது, அதாவது அதெல்லாம, அதாவது நெஞ்சு மேல இருக்கணும், இடது கை மேல இருக்கணும், வலது கை கீழே வைக்கணும், இப்படி சாஞ்சு படுக்கிறது, படுக்கும்போது காலை நேரா நீட்டாம காலை கொஞ்சம் அப்படி எல் மாதிரி வளைச்சிருக்கிறது, இது எல்லாத்த விட உயர்தரமான படுக்கை. இந்த படுக்கையில் தான் ஆகப்பெரிய சுகாதாரமும் சுகமும் இருக்கிறது என்று ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். அடே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டாங்க இப்படி படுக்க சொல்லி. 1400 வருஷத்துக்கு முன்னாலே நிரூபிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் படுக்க சொன்ன முறை அது தவறானது, அது சுகாதாரத்துக்கு மாறானது என்று இந்த முழு உலகத்துக்கும் சவால், கியாமத் வரை நிரூபிக்க முடியாது. இதே போல சகோதரர்களே, குடிப்பது இருக்கிறது, வாய் வச்சு குடிக்கிறதா சுன்னத். இப்படி தூக்கி ஊத்தலாமா? ஊத்துற சுன்னத் இல்லை. பாருங்க, சாதாரண குடிக்கிறது, இதுல 6 சுன்னத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. விளங்குறதுக்காக நம்பர் சொன்னா விளங்கு. அதனால 6 சுன்னத் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல குடிக்கிற பொருளை வலது கையில் எடுக்கணும், இடது கையில் எடுக்கக்கூடாது, இடது கையில குடிக்கவும் கூடாது. இடது கையில குடிக்கிறது இருக்கிறே, எல்லா விஷயத்திலும் முடிந்தவரை வலப்பக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். என்னென்ன பேசப்படுகிறதோ அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே இதுலயாவது கொஞ்சம் விட்டு இருக்கும். அந்த அரை மணி நேரத்துக்கு கேசட்டை மாத்தி போட்டு இடையில விட்டு இருக்கும். ஆனா ஹுசைன் கெட்டிக்கார அதையும் விட்டுருக்க மாட்டாரு. அதுக்கு என்னமா ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பார். இதெல்லாம் விட பெரிய தொல்லை என்னங்கன்னா, இந்த கேசட் எல்லாம் வீட்டுக்கு போயிருது. இந்த கேசட் எல்லாம் எங்க போயிருதுங்க? வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கே போயிருது. அது எப்படி பல வகையில போகுது. வீட்டுல போன சில சமயத்துல பெண்களை பத்தி பேசியிருப்போம். நம்ம கல்யாணம் இருக்கிறது பெண்கள் தானுங்களே, பொம்பளை சேர்ந்தவங்க தானே. பொம்பளை அப்படி இப்படியும் பேசியிருந்தா பாத்தீங்களா, நீங்க போய் அப்படியே பேசுனீங்க. இந்த ஹுசைன் தான் சொல்றது, இவர் ரொம்ப இப்படி செஞ்சு விட்டார். உலகத்துல பேசும்போது அப்படி எல்லாம் சேர்ந்தது. நான் சொல்ல வந்த குடிக்கிறது முதல் சுன்னத் என்னங்க? வலது கையில் எடுக்கணும், இடது கையில் எடுக்க கூடாது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன ஹத்தா தரஜுலிஹி ஹத்தா ஃபீ தரஜுலிஹி வ தனஉலிஹி. ஹதீஸ்ல இருக்கு, ஷமாயில் திருமதியில, மத்த எல்லா கிதாபிலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமீனை விரும்பினார்கள், வலப்பக்கத்தை விரும்பினார்கள். வலப்பக்கத்தை விரும்பினார். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல வலப்பக்கம் செய்யும், நல்ல காரியம் எல்லாம் வலப்பக்கம் செய்யும். ஹத்தரஜுலிஹி ஹதீஸ்ல தலைமுடி வாருவதிலிருந்து, தலைமுடி சீவ ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் முடி வச்சிருந்தாங்க. நீ எல்லாருக்கும் சந்தோஷம், முடி வச்சவங்களுக்கு. எங்களை மாதிரி மொட்டையா இருக்கணும் கஷ்டம். ரசூலுல்லாஹ் பூரா வாழ்க்கை முடிதான் வச்சிருந்தாங்க. ஹஜ்ஜில மட்டும் தான் ரசூலுல்லாஹ் முடி இறக்கனாங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. ஹஜ்ஜில மட்டும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. அதனால முடி வைக்கிறதுங்கிறது நல்ல சுன்னத், அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா எப்படி முடி வைக்கணும்னு பார்க்கணும். ஃபங்ஸ் வைக்கிறது சுன்னத்துங்களா? அது சுன்னத்து இல்லைங்களே. இஷ்டம் போல எல்லாம் வச்சுக்கிறது கிதாபுகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முடிய பற்றி தெளிவாக இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு இருக்கு, புஜம் வரை விட்டு வெட்டி கொள்ள வேண்டும். பூரா முடிவு விட்டுருக்கணும், எங்க இடையில எல்லாம் வெட்டக்கூடாது, இடையில கட் பண்ணக்கூடாது, பூரா முடிவு விட்டுருக்கணும். இது வரைக்கும் சில பேர் அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க, பார்த்திருப்பீங்க. அவங்க குறிப்பா அலிரது இல்லாத வம்சத்துல வந்தவங்க சொல்றாங்க, இருக்கட்டும், இது வரைக்கும் விட்டு வெட்டுறதுங்கிறது ஒன்று இருக்கு. அல்லது காது சோனை வரை விட்டு வெட்டி கொள்ள வேண்டும், அல்லது காதிலே பாதி வரை விட்டு வெட்டி கொள்ள வேண்டும். இடையில எங்கே வெட்டக்கூடாது, இடையில எங்கே வெட்டக்கூடாது. அப்படி வெட்டணுமானால் பூரா முடி ஒரே அளவு வெட்டணும். இங்க இருந்து இது வரைக்கும் பூரா முடி ஒரே அளவு வெட்டணும். ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைவாக இருந்தால் அதற்கு கஸ்ஸா என்ற அரபியில பேர், அது ஹராம் என்று நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, முடி வைக்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டா ரசூலுல்லாஹ் மாதிரி முடி வச்சா சந்தோஷம். அதுக்கு மாத்தமா முடி வச்சுக்கிட்டு நானும் முடி வச்சிருக்கேன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தலைமுடி வாருவதிலிருந்து காலுக்கு செருப்பு போடுவதை தனஉல் என்று சொன்னா செருப்பு போடுவது, தரஜுல் என்றால் தலை வாருவது, தனஉல் என்றால் செருப்பு போடுவது. தலைமுடி வாருவதிலிருந்து காலுக்கு செருப்பு போடுவது வரை வலது பக்கத்தை விரும்பினார்கள்.
இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே ஒரு சரியான வழி, அழகிய வழி, பின்பற்றத் தகுந்த வழி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், மனிதாபிமான அடிப்படையிலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், மிருகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, உயர்தரமான ஒரு வாழ்க்கை, அல்லாஹுவை அறிகிற, அல்லாஹுவை புரிகிற, அல்லாஹுவை தெரிகிற, அல்லாஹுவை அன்மிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் அதற்கு அன்னலே அழகிய வழி என்பதை தங்களிடத்திலே நான் சொல்லிக்கொண்டு அந்த வழியிலே நடக்க முயற்சி செய்ய வேண்டும். மனம் விரும்புகிறதோ விரும்பவில்லையோ, மக்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, சுற்றுப்புறம் விரும்புகிறதோ இல்லையோ, யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிறவன், ஆகையினாலே அந்த வழியிலே தான் நடப்பேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்மணிகளையும் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபீக் தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு, இல்ல நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நம்முடைய வயோதிக காலத்திலே ஹாஜியார் அவர்கள் திண்டுக்கல்லுக்கே வருகை இருந்தார்கள். அது நான் இங்கே வந்ததை விட 100 மடங்கு பெரிதாக எனக்கு தோன்றுகிறது. உண்மையும் அதுதான். அல்லாஹ் தஆலா எல்லா வகையான ஹைர் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூல் புக் சென்டர். ரசூல் புக் சென்டர், பாசா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் 702385 702385. இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா? திருக்குரான், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள், ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள், இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும், இசைமுரசு ஹாஜி நாகூர் EM ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும், பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் 60 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் ரசூல் புக் சென்டர். ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் 702385.